கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயனுள்ளதாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான தியான பகுதிக்கூடாக நாம் கடந்து செல்லுவோம். அவருடைய பரிபூரணமான கிருபையை பற்றி விழிப்புடன் இருங்கள். வசனம் ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு தெய்வீக வளமாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உணர்வு பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதி கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்பட்டு 2 தீமோத்தேயு 2:1 என்று அவருக்கு அறிவுறுத்தினார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவருடைய கிருபையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய கிருபையை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள முடியும்? உங்களுக்குள் அவருடைய கிருபை செயல்படுகிறதென்று விழிப்புடன் இருப்பதன் மூலம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள தொடங்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வேலைக்கு அல்லது உங்கள் பிற ஈடுபாடுகளுக்கு வெளியே செல்லும் போது தேவ கிருபை உங்களில் கிரியை செய்கிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபை தெய்வீக ஆதரவை கொண்டிருக்கிறது. அது உங்கள் சார்பாக செயல்பட்டு வாய்ப்புகளுக்கு உங்களை நிலைநிறுத்துகிறது. மேலும் நீங்கள் மற்றவர்களை விட சிறப்பாக விளங்க உறுதி செய்கிறது. இருப்பினும் நினைவில் கொள்ள ஒரு முக்கிய கொள்கை ஒன்று உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தயவை அனுபவிக்க நீங்கள் மற்றவர்களுக்கும் தயவை காட்ட வேண்டும். கிருபை ஒருதலை பட்ச அனுபவம் அல்ல. கிருபையை பெற்ற ஒருவர் கிருபையின் விநியோகஸ்தராக மாறுகிறார். தயவை உடைய ஒரு ஆண் அல்லது பெண் தயவை விநியோகிக்கின்றனர். அவ்வாறு செய்ய தயவு தொடர்ந்து அவர்களிடம் மீண்டும் பாய்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனைகளுண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. இங்கே கிருபை என்ற சொல் எபிரேய வார்த்தையான செசட் என்பதிலிருந்து வந்தது. அதாவது உடன்படிக்கை இரக்கம். இந்த உடன்படிக்கை இரக்கமானது ஒரு சிறப்பு வகையான இரக்கம். தேவனின் தெய்வீக தயவிலிருந்து அவர் விலகிச் செல்ல முடியாது என்று அர்த்தம். இதன் விளைவாக அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். எனவே இதை அறிந்தால் உங்கள் பதில் என்னவாக இருக்க வேண்டும்? சங்கீதம் 32:11 பதிலை கொடுக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவனின் பரிபூரணமான கிருபை செயல்படுவதினால் உங்கள் விசுவாசம் மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றின் வெளிப்படுத்தலாக அடிக்கடி களிகூர்ந்து ஆனந்த முழக்கமிடுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் களிகூருங்கள். உங்கள் அறைக்குள் நுழைந்து தேவனுக்கு முன்பாக உங்கள் மகிழ்ச்சியான அந்த நேரத்தை கொண்டாடுங்கள். ஆனந்த முழக்கமிட்டு, நான் தேவ தயவை உடையவனாய் இருக்கிறேன், நான் தெய்வீக கிருபையில் நடக்கிறேன்,
அவருடைய உடன்படிக்கை இரக்கம் என்னை சூழ்ந்துள்ளது என்று அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. ஜெபம். அன்புள்ள பிதாவே, எல்லா இடங்களிலும் தயவுக்காக என்னை நிலைநிறுத்தி வாய்ப்பின் கதவுகளை திறந்து நான் செய்யும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கச் செய்த என்னுள் கிரியை செய்யும் உங்கள் கிருபைக்காக நன்றி. உங்கள் உடன்படிக்கை இரக்கத்தில் நான் களி கூறுவதால் மற்றவர்களுக்கு அதே கிருபையை நீட்டுகிறேன். உங்கள் கிருபையும் தயவும் ஒவ்வொரு நாளும் என்னை சூழ்ந்துள்ளன. இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேலும் தியானிக்க 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து எபேசியர் 2:8-9, தீத்து 2:11-12, யோவான் 1:16 இவ்வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடனும் கூடவே இருந்து வழிநடத்தி மகிழ்வாராக. ஆமென்.